Hello friends. So in the video estimation of critical constants. So critical constants நாங்கள் இங்கே எந்த சொல்ல வரோம் அப்படின்னா இப்போ வால்யூம் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ இந்த மூணும் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் இருக்கும்போது அதனோட வேல்யூஸ் வந்து என்னவா இருக்கும். ஸோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் கண்டிப்பாக ப்ரெஷரோ இல்லை டெம்பரேச்சரோ இல்லை வால்யூமோ வந்து சேஞ்ச் ஆகாது. அப்போ அது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்மளோட எய்ம். ஸோ இந்த கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ஸோட ஆன்சர் வந்து இதுதான். பட் இதை நம்ம ஒரு டெரிவேஷன்லேருந்து கொண்டு வரோம். ஸோ எப்படி இந்த விசிங்கிறது 3b ஆச்சு, பிசிங்கிறது a/27b² ஆச்சு, தென் டிசி இஸ் ஈக்குவல் டு 8a/27rb மாறினது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த டெரிவேஷனில் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் நம்ம எதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஸோ என்னங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ P இஸ் ஈக்குவல் டு RT டிவைடட் பை V மைனஸ் B மைனஸ் ஆஃப் A/V². ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஓகே, இப்போது இது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் இது எப்படி மாறும் அப்படின்னா பிங்கிறது பிசியாகவும் டீங்கிறது டிசி விசி விசி. ஸோ இந்த மாதிரி வந்து இது சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து நான் வந்து 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னோன்னா இது எல்லாமே கான்ஸ்டன்ட்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டுங்கிறப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், dp/dvங்கிறது எனக்கு எப்போவுமே 0 தான் கிடைக்கும். ஓகே, ஸோ d²p/dv²ங்கிறது என்ன கிடைக்கும், டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 0ன்னு கிடைக்குது. அது செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணாலும் தேர்ட் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணாலும் என்னோடய ஆன்சர் 0ன்னு தான் கிடைக்கும். ஓகேவா, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ப்ரெஷரை வித் ரெஸ்பெக்ட் டு வால்யூம்க்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு இது என்ன ஆகும், 0 ஆகும். ஸோ அதை எழுதிக்கலாம். ஸோ பிசிங்கிறத எப்படி போட்டுக்கலாம், டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ dp/dv இஸ் ஈக்குவல் டு, ஸோ அது என்னங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது நான் என்ன பண்ணுறேன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு RTC/VC மைனஸ் பிங்கிறத டினாமினேட்டர் இருக்கிறத மேலே கொண்டு வரேன். ஸோ அது எப்படி மாறும் பாருங்கள், PC is equal to RTC into VC minus B the whole power minus 1 minus of A into VC the whole power minus 2. ஸோ இந்த மாதிரி இது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து நம்ம கன்வீனியன்ட்காக சேஞ்ச் பண்ணுறது. ஓகே, இப்போ நான் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறேன். ஸோ dp divided by dv is equal to என்ன வரும், -1 into RTC into VC minus B. ஸோ -1 into -1 -2ன்னு கிடைக்கும். மைனஸ் இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், மைனஸ் ஆஃப் -2 இன்ட்டு ஏங்கிறது கான்ஸ்டன்ட் இன்ட்டு VC பவர் -3ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ செகண்ட் டைம் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ ஏன்னா நம்ம dp/dv is equal to 0ங்கிறப்போ d²p/dv²ங்கிறதும் நமக்கு 0ன்னு தெரியும். ஸோ அதை வந்து நான் இங்கே மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ d²p/dv² is equal to, அகெயின் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும், இந்த பவரில் இருக்கிற வேல்யூ முன்னாடி வரும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +2 இன்ட்டு RTC இன்ட்டு VC minus B the whole power -3. தென் இது ஆல்ரெடி வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு தான் இருக்கும். ஓகேவா, ஸோ பட் இங்கே வந்து நம்ம மறுபடியும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மறுபடியும் இது மைனஸ் ஆகும். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ஸோ மைனஸ் ஆஃப் 2 3s are 6 A இன்ட்டு VC the whole power -4 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம dp/dv தென் d²p/dv². ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், 0ன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து 0ன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ தட் வாட் கேன் ஐ டூ இஸ் இந்த ரெண்டு இந்த டேர்ம் அண்ட் இந்த டேர்ம் ரெண்டையுமே வந்து LHS RHSல மாற்றி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதே ஈக்குவேஷனை ஜஸ்ட் நான் வந்து அகெயின் எழுதிக்கிறேன். ஸோ dp/dv is equal to
minus RT into V minus B the whole square minus plus 2A into V power minus 3. So இது convenient நம்ம எப்படி எழுதிக்கலாம்? RT minus RT divided by V minus B the whole square plus 2A divided by V cube. So இது வந்து என்னது dp by dv. So இது நம்ம என்னன்னு சொல்லிட்டோம்? 0ன்னு சொல்லிட்டோம். So இந்த மைனஸ்ல இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா நமக்கு பாசிட்டிவ் ஆயிடும். அதனால நான் அந்த மாதிரி எழுதுறேன். So 2a divided by v cube will be equal to rt divided by v minus b the whole square. So இது ஈக்குவேஷன் வந்து 2ன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது விசி, இது விசி, இது டிசி. இது வந்து நீங்கள் அப்பப்போ வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்பப்போ நல்லா இந்த டெரிவேஷன் ஃபுல்லாக அது மெயின்டைன் ஆகிற மாதிரி பார்க்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டி ஸ்கொயர் பி பை டிவி ஸ்கொயரை இதே மாதிரி கண்டுபிடிக்க வரேன். ஸோ நமக்கு டி ஸ்கொயர் பி என்ன கிடைச்சது? டி ஸ்கொயர் பி பை டிவி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2RT divided by V minus B the whole cube minus of 6A divided by V power 4. அதாவது இது அப்படியே வந்து நான் நியூமரேட்டர் எழுதினேன். ஸோ அதை நான் டேரெக்டாகவே வந்து டினாமினேட்டர் எழுதிட்டேன். ஓகேவா? இப்போது நமக்கு டி ஸ்கொயர் பி பை டிவி ஸ்கொயருங்கிறது 0ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம இந்த minus 6A by V power 4 அப்படிங்கிறத ஈக்குவேஷனுக்கு அந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இதே மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ 2RT divided by V minus B the whole cube equal to 6A divided by V power 4. ஸோ இது ஈக்குவேஷன் வந்து நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? சேம் RTCன்னு எழுதிக்கோங்க, தென் VCன்னு எழுதிக்கோங்க, இது VC. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே RTC by VC minus B the whole square, இங்கே 2RTC by VC minus B the whole cube. அதே மாதிரி இங்கே என்ன கிடச்சிருக்கு? 2A by VC cube, இங்கே 6A by VC power 4. ஸோ மோர் ஆர் லெஸ் ரெண்டு சிமிலராக இருக்கா? ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நான் வந்து டிவைட் பண்ணேன்னா எனக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து கொஞ்சம் நமக்கு சின்னதாக கிடைக்கும். ஸோ நம்ம வேல்யூஸ் ஏதாவது ஒன்று வேல்யூ எய்தர் விசி இல்லைனா டிசி ஏதாவது வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், 2 divided by 3 அப்படின்னு சொல்லி நான் எடுக்கிறேன். ஓகே, எஸ், RT divided by V minus B the whole square divided 2RT divided by V minus B the whole cube. This will be equal to 2A divided by V cube divided by 6A divided by V power 4. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஆர்டிசி, இங்கேயும் ஆர்டிசி, இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ விசி மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், விசி மைனஸ் பி த ஹோல் பவர் ஹோல் கியூப் அப்படின்றக்க. ஸோ இது கேன்சல் ஆகிடும், இங்கே பவரில் 1 வந்து ரிமைனிங் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஏ கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் 1 டைம் அண்ட் திஸ் இஸ் 3 டைம். தென் விசி கியூப் கேன்சல் ஆகிடும், விசி பவர் 4ல் ஒரு பவர் வந்து ரிமைனிங் இருக்கும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 1 divided by 2 ஆர்டிசி கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ விசி மைனஸ் பி வந்து நமக்கு வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ நோட் தட் இப்போ நான் இதை எழுதுனேன் இல்லையா, ஸோ இது வந்து ராங். ஏன்னா டினாமினேட்டர் கீழே இது ஃபுல்லாகவே ஒரு வேல்யூ தான். ஸோ இங்கே வந்து 1 by டினாமினேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், 1 divided by 2 divided by விசி மைனஸ் பின்னு எழுதணும். ஸோ ஒன்ஸ் நம்ம அதை மிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்காது. தென் 1 divided by 3. ஸோ இங்கே எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. நோட் த பாயிண்ட், இங்கே ஒரு டிவிஷன் இருக்குது. ஸோ 3 divided by விசி அப்படின்னு தான் நான் எழுதணும். ஓகே, இப்போ நான் ரெசிப்ரோக்கல் எழுதும்போது எனக்கு என்ன கிடைக்கும், விசி மைனஸ் வி டிவைடட் பை 2 ஈக்குவல் டு விசி பை 3ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 3ஐ இங்கே மல்டிபிள் பண்ணுறேன், தென் 2ஐ வந்து நான் இங்கே மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ திஸ் கிவ்ஸ் 3 into Vc minus B equal to 2Vc. So 3Vc minus 3B is equal to 2Vc. So 3Vc minus 2Vc ங்கிறப்போ 1Vc. அப்போ இந்த minus 3B இந்த சைடு போகும்போது
plus 3b கிடைக்கும். ஸோ VC is equal to 3bன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன். therefore ஒரு கான்ஸ்டன்ட், ஸோ வால்யூம் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் வால்யூமோட வேல்யூ என்ன, VC is equal to 3b. ஸோ அதை வந்து நம்ம டெரிவேஷன் மூலமாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம either the temperature or PC will be determined. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்போ ஈக்குவேஷன் 2ல் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஈக்குவேஷன் 2ல் VC கூட 3bன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 2a டிவைடட் பை 3b the whole cube equal to RTC divided by VC பதிலா 3b minus b the whole square. So 2a divided by 3 cubeங்கிறது 27b cube, then RTC divided by 3b minus bங்கிறது 2b. So 2b ஓட whole square 4b square. So 4b square னு எழுதிக்கிறேன். then இங்கே பாருங்க b square then b cube cancel ஆச்சுன்னா இங்கே b power 1 ன்னு வரும். okay, let me cancel in another color, b square. ஸோ இங்கே வந்து 1 ன்னு வரும், இங்கே b வந்து ரிமைனிங் இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு இங்கேருந்து என்ன வேரியபிள் இருக்குது, ஆல்ரெடி நான் விசி கண்டுபிடிச்சிட்டேன். தென் பிசி எனக்கு இன்னும் தெரியாது, டிசியும் எனக்கு தெரியாது. பட் இங்கே ஈக்குவேஷனில் டிசி மட்டும்தான் எனக்கு இருக்குது. ஸோ டிசியை மட்டும் வச்சுட்டு மீடியெல்லாம் ஈக்குவேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டிசிங்கிறது என்னன்னு கிடச்சிரும். therefore டிசி இஸ் ஈக்குவல் டு 2a divided by 27b. ஸோ இங்கே இடத்துல என்ன இருக்குது, r by 4 இருக்குது. ஸோ அது ஆப்போசிட்டில் எழுதுனா 4/r. ஸோ அது எனக்கு என்ன கிடைக்கும், 2 4s are 8a divided by 27rb. therefore the TC value is equal to 8a divided by 27rb. ஸோ நான் TC கண்டுபிடிச்சாச்சு, நெக்ஸ்ட் VC கண்டுபிடிச்சாச்சு, தென் ரிமைனிங் வேல்யூ இஸ் PC. ஸோ PC என்னன்னு இப்போ நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் எந்த ஈக்குவேஷனை எடுக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்து ஜஸ்ட் நம்ம விசியோட வேல்யூவும் டிசியோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணாவே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இது ஒரு 2 minute ப்ராசஸ் தான். ஸோ PC இஸ் ஈக்குவல் டு R போட்டாச்சு. ஸோ டிசிக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், 8a divided by 27rb அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ டிவைடட் பை விசி மைனஸ் பி. ஸோ விசிக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், 3b மைனஸ் பின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மைனஸ் ஏ டிவைடட் பை விசி ஸ்கொயருக்கு பதிலாக 3b த ஹோல் ஸ்கொயர்னு நான் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ வாட் வில் ஐ கெட் இஸ் 8ar டிவைடட் பை yes 8ar. ஸோ 3b minus b na 2b into 27rb. ஸோ 27rb. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த r வந்து கேன்சல் ஆகிடும். மைனஸ் ஏ டிவைடட் பை 9b ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் பாருங்கள், a by 9b ஸ்கொயர்ன்னு இருக்குது, இங்கேயும் a by இங்கே ஒரு b இருக்குது, இங்கே ஒரு b இருக்குது. ஸோ அது b ஸ்கொயர் ஆகிடும். 27ங்கிறது 9ஓட காமன். ஸோ நமக்கு a by 9b ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்து எழுதலாம். எப்படின்னா இப்போ பாருங்கள், a by 9b ஸ்கொயர்னு வரும். அப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குது, ஆல்ரெடி a போயிடுச்சு. ஸோ இங்கே 8 மட்டும் இருக்கும். டிவைடட் பை இங்கே 27ல் 9 போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 3 இருக்கும். பிகாஸ் 27ங்கிறது எப்படி எழுதலாம், 9 into 3. ஸோ இதில் 3 போயிடுச்சு அப்படின்னா 3 மட்டும் ரிமைனிங் இருக்கும். ஸோ 3 into 2 6. ஸோ 6 into b ஸ்கொயர் இங்கே ஆல்ரெடி இருக்குது. ஸோ அது இங்கே வெளியில் வந்துடுச்சு பாருங்கள், b into b ஸ்கொயர். ஸோ இந்த b ஸ்கொயர் ஆல்ரெடி வெளியில் வந்துடுச்சு. ஸோ 8/6 மைனஸ் a by 9b ஸ்கொயர் ஆல்ரெடி வெளியில் எடுத்துட்டேன். ஸோ மைனஸ் 1. okay, so what will I get is PC is equal to a by 9b square into 8/6 minus 1. so a by 9b square into 8 minus LCM எடுத்த 6 divided by 6 equal to a by 9b square into 2/6. 2/6 எப்படி எழுதிக்கலாம், 1/3ன்னு எழுதிக்கலாம். So 3 9s are 27. So PC will be equal to a by 27b square.
ஸோ எனக்கு என்ன கிடச்சிருச்சு, ப்ரெஷர் வேல்யூவும் கிடச்சிருச்சு. அப்போ நம்ம விசி தென் டிசி தென் பிசி 3 கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸுமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த டெரிவேஷனோட மோட்டிவ். ஸோ நம்ம ஒரு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸில் விசி என்ன, டிசி என்ன, தென் பிசி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸில் டிபி பை டிவிங்கிறதும் டி ஸ்கொயர் பி பை டிவி ஸ்கொயர் அப்படிங்கிறதும் 0. ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி வெறும் ஒரு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறத டிவைட் பண்ணுறீங்க. ஸோ நார்மல் ஈக்குவேஷனை 1னும் டிபி பை டிவிங்கிறத 2னும் டி ஸ்கொயர் பி பை டிவி ஸ்கொயருங்கிறத 3னும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் அண்ட் தேர்டு ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுங்கள். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விசி கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் டிபி பை டிவின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசி வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் கிடைச்ச விசி வேல்யூ, செகண்ட் கிடைச்ச டிசி வேல்யூ ரெண்டையுமே எடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், அதாவது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் இருக்கிற நார்மல் ஈக்குவேஷன் அதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிசி வேல்யூவும் கிடைக்கும். ஸோ இப்போ நான் சொல்லும்போது லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், புரிகிற மாதிரியும் இருக்கும். ஸோ 2 தடவை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தென் எந்த வேல்யூவை எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோங்கிறத பார்த்துட்டு செய்யுங்க. பிகாஸ் நமக்கு ஈக்குவேஷன் மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் வரும். பட் ஒரு சில டைம் வரும், ஒரு சில டைம் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணோன்னா ஈக்குவேஷன் ஃபுல்லாக ராங் ஆகிடும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.